இறை இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய இயேசு ஆண்டவர் நம்மையெல்லாம் அவருடைய பெயரை வெளிப்படுத்த வேண்டும், அவருக்கு சாட்சி பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதை விரும்புகின்றார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்றுதான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம், நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் என்று திருமுழுக்கு யோவான் இன்றைக்கு தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். நானும் கண்டேன், நானும் அனுபவித்தேன், நானும் உணர்ந்தேன், நானும் புரிந்து கொண்டேன், நீங்களும் அந்த அனுபவம் பெறுங்கள், நீங்களும் அவரை காணுங்கள், நீங்களும் அவரை புரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் அவருக்கு சாட்சியாயிருங்கள் என்பதுதான் திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையாக, வார்த்தையாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நம் ஒவ்வொருவருடைய வார்த்தையும் வாழ்வும் பிறருக்கு இயேசுவை சுட்டிக்காட்ட வேண்டும். நானும் கண்டேன், நானும் வல்லமையை பெற்றிருக்கிறேன், நானும் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன், நானும் இயேசுவினுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் பெற்றிருக்கிறேன், நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய வார்த்தையும் வாழ்வும் இருக்கிறதா? எந்த விதத்திலே நான் இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறேன்? எந்த விதத்திலே அவருடைய பெயரை நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசு என்ற அந்த வல்லமையை, இயேசு என்ற அந்த அற்புதத்தை, இயேசு என்ற அந்த சக்தியை நான் மட்டும் உணர்ந்தால் பத்தாது, நான் மட்டும் அனுபவித்தால் பத்தாது, பிறரையும் அனுபவிக்க அழைக்க வேண்டும். அது நம்முடைய வார்த்தையாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, திருமுழுக்கு யோவானிடம் கேட்கிறார்கள், நீங்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். படை வீரர்கள் எல்லாம் வந்து கேட்கிறார்கள், உங்களை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? அப்பொழுது திருமுழுக்கு யோவான் சொல்லுவார், எசாயா இறைவாக்கு என்னை பற்றித்தான் உரைத்திருக்கிறது, பாலை நிலத்தில் குரல் ஒன்று ஒலிக்கிறது, ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் செய்வது. நேற்றைய நற்செய்தி, ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் செய்வது, தயார் செய்வது என்னுடைய வேலை. அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கம், அதுதான் என்னுடைய இலக்கு, அதுதான் என்னுடைய வாழ்வு, அதுதான் என்னுடைய வார்த்தை என்று மிக தெளிவாக அவர்களிடத்திலே சொல்லுகின்றார். பாலை நிலத்தில் ஒரு குரல் ஒலிக்கிறது, அது என்னை பற்றித்தான் என்று எசாயாவினுடைய வார்த்தையை அப்படியே தனக்கு திருமுழுக்கு யோவான் எடுத்துக்கொண்டு இயேசுவை பற்றி, இயேசுவுக்கான வழியை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் இவரே செம்மறி, இதோ செம்மறி, இவரே உலகத்தின் பாவங்களை போக்குகிறவர் என்று இந்த உலகத்திற்கு இயேசுவை சுட்டி காண்பித்தார். நானும் கண்டேன், நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஆவரம்பட்டி பங்கில் பிறந்தது நாள் முதல் இந்த நாள் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு என்ற அந்த சக்தியை, இயேசு என்ற அந்த அனுபவத்தை
நான் எந்த விதத்திலே பிறருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்திக்க வேண்டும். திருமுழுக்கு பெற்ற எல்லாருக்கும் கடமை இருக்கிறது. இயேசுவை அறிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இயேசுவை பிறருக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இயேசு என்ற அனுபவத்தை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே இந்த ஆவரம்பட்டி பாங்களே பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நான் எப்படி இயேசுவை பிறருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, அமெரிக்காவில் கருப்பு இன மக்களும் வெள்ளை இன மக்களும் சேர்ந்து ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். எல்லோரும் உழைத்தார்கள். எல்லாரும் அந்த கோவில் உருவாக வேண்டும் என்று இரவு பகலாக எந்தவித வேறுபாடும் இல்லாமல் உழைத்தார்கள். இறுதியாக அந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டது. கட்டி முடித்தவுடன் ஆயர் வந்தார் திறந்து வைப்பதற்காக. ஆயரும் திறந்து வைத்தார். அங்கு ஒரு ஆர்டர் போடப்பட்டது. வெள்ளை இன மக்கள் மட்டுமே ஆலயத்திற்குள் வர வேண்டும். மற்றவர்கள், மற்ற கருப்பினத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் ஆலயத்திற்கு வெளியே நிற்க வேண்டும் என்று அங்கு ஒரு ஆர்டர் போடப்பட்டது. அன்பானவர்களே, கருப்பின மக்களுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இப்படி சொல்லுகிறார். கடவுள் அவர் இல்லாத ஒரு இடத்தை எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். யார் சொன்னது? கவிக்கோ அப்துல் ரஹ்மான், கடவுள் இல்லாத ஒரு இடம் ஒன்று இருக்கிறது, அதை நீங்கள் சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? யாருமே சொல்ல முடியல. கடவுள் எல்லா இடத்துலையும் தானே இருக்காரு அப்படின்றாங்க. அப்பொழுது அப்துல் ரஹ்மான் சொல்லுகிறார், நீங்கள் கட்டியிருக்கிற கோயிலில் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு எதிர் சாட்சி பாருங்க. நீங்கள் கட்டியிருக்கிற கோயிலில் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார். எல்லோரும் காரணம் கேட்கிறார்கள். அவர் மிகப்பெரிய ஒரு கவிஞன். அவர் சொல்லுகிறார், நீங்கள் கட்டியிருக்கிற கோயிலில், நீங்கள் கட்டியிருக்கிற மசூதியில், நீங்கள் கட்டியிருக்கிற ஆலயத்தில் இறைவன் இல்லை என்று சொல்லுகிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறப்போ அவர் சொல்லுகிறார், இந்த கதையை மையப்படுத்தி சொல்லுகிறார். கருப்பின மக்களும் வெள்ளை இன மக்களும் சேர்ந்து கட்டிய கோயில். ஆனால் வெள்ளை இன மக்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள், கருப்பின மக்கள் வெளியே இருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு அங்கு கருப்பின மக்களோடு நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது நீங்களெல்லாம் ஏன் வெளியே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று இயேசு கேட்ட பொழுது, நாங்கள் கருப்பின மக்கள், அதனால் நாங்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லுகின்றார்களாம். அப்பொழுது இயேசு சொல்கிறார், நானே இந்த கோயிலுக்குள்ள இல்லை, நீங்க எதுக்கு உள்ள போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு எதிர் சாட்சியாய் நம்முடைய கோயில்கள், ஆலயங்கள், மசூதிகள் இருக்கிறது என்பதை இந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மிக தெளிவாக சொல்லுகிறார். கடவுள் இல்லாத இடம் ஒன்று உண்டு, அது நீங்கள் வணங்குகிற ஆலயங்கள், நீங்கள் வணங்குகிற மசூதிகள், நீங்கள் கும்பிடுகிற கோயில்கள். கடவுள் இல்லாத இடத்தில் எப்படி கும்பிட முடியும்? அப்போ எதை சொல்லுகிறேன் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். என்ன சொல்லுகிறேன்? கோயில் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அதிலே இன வேறுபாடு, ஜாதி வேறுபாடு இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி வேறுபாடுகள் இருக்கிறது என்றால் அங்கு இறைவன் இல்லை என்பதைத்தான் அப்துல் ரஹ்மான் மிக தெளிவாக சொல்லுகின்றார்.
எனவே அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, திருமுழுக்கு யோவானை பாருங்கள். நானும் கண்டேன், இறைமகன் என்று சான்று பகர்கிறேன். இறைவனை காணுகிற இடம் கோயில், இறைவனை அனுபவிக்கிற இடம் கோயில், இறைவனை வணங்குகிற இடம் கோயில். அந்த கோயில் இன வேறுபாடு, ஜாதி வேறுபாடு நிறைந்த ஒரு இடமாக இருந்தால் அங்கு இயேசு இல்லை, அங்கு இறைவன் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல்தான் என்னுடைய உடல், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பேச்சு இதெல்லாம் இயேசுவை பிறருக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால் இறைவன் தங்குகிற ஆலயமாக நாம் இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கையாக இருக்கும். யோவானை போல நாமும் இயேசுவை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இயேசுவை நாம் அனுபவிக்க வேண்டும். நான் கண்டேன், நான் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன், நான் சுகத்தை பெற்றிருக்கிறேன், நான் அற்புதத்தை பெற்றிருக்கிறேன். நீங்களும் வாங்க, ஆண்டவரிடம் வாருங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொருவரும் யோவானாக, திருமுழுக்கு யோவானாக பிறருக்கு வாழ வேண்டும் என்ற அழைப்பை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய புனிதர்களை எல்லாம் பாருங்கள். எல்லோரும் இயேசுவை அனுபவித்தவர்கள், இயேசுவை கண்டுகொண்டவர்கள். நம்ம நாட்டில் வாழ்ந்த அன்னை தெரசா, நம்முடைய நாட்டில் வாழ்ந்த தேவசகாயம், இவர்களெல்லாம் இயேசுவை அனுபவித்தவர்கள், இயேசுவை பிறருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அன்னை தெரசாவை பற்றி நம்ம நிறைய நேரம் பேசியிருக்கோம். அந்த அன்னை தெரசால் ஒரு ஆசிரியராக இருந்ததோடு அல்ல, தன்னை ஏழைகளோடு, இறக்கும் தருவாயில் இருப்பவர்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அவர் காரில் சென்றபோது இறக்கும் தருவாயில் இருந்த ஒரு மனிதரை கண்டு இறங்கி போய் அவரை அந்த சாக்கடையில் இருந்து தூக்கி அவரை கழுவி தூய்மைப்படுத்தி அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்த பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார், நீங்கள்தான் அந்த இயேசுவா என்று கேட்கிறார். நீங்கள்தான் அந்த இயேசுவா, நீங்கள்தான் அந்த இயேசுவா என்று கேட்கிறார். அன்பான மக்களே, நாம் இயேசுவின் பெயரால் இயேசுவை நான் அனுபவித்திருக்கிறேன் என்று சொன்னால், இயேசுவை நான் கண்டுகொண்டேன் என்று சொன்னால், நாமும் பிறருக்கு, தேவையில் இருப்பவருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்கிற பொழுது அவர்கள் நம் வழியாக இயேசு அனுபவம் பெறுகிறார்கள், இயேசுவை கண்டுகொள்கிறார்கள், இயேசுவை நாம் பிறருக்கு கொடுக்கிறோம். இந்த சிந்தனைகளோடு இந்த ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமை திருப்பலியை நாம் கொண்டாடுவோம். இறைவனுடைய ஆசிரை பெறுவோம். ஆமேன்.